ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லொக்கேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ திருச்செந்தூர் வந்திருக்கோம். அங்கே இருக்கார் திருச்செந்தூர் முருகர். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிளாக் தான். நம்ம பெங்களூர்லேருந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் 2 தங்கச்சி அப்புறம் நாங்கள் 3 பேரும் வந்து ட்ரிப்பு கிளம்புறோம். ஸோ எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர்லேருந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். தூத்துக்குடி போயிட்டு அங்கேருந்து வந்து திருச்செந்தூர் போகணும். ஸோ நம்ம ட்ரெயினுக்கு இன்னொரு 1 hour இருக்குது. மெஜிஸ்டிக்கில் போய் ட்ரெயின் ஏறிட்டு நாளைக்கு மார்னிங் 11 மணிக்கு தூத்துக்குடியில் இறங்குவோம். ஸோ அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போகணும். ஸோ இவங்களாம் வந்து திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம திருச்செந்தூர் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கு. ஸோ எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத வந்து இந்த ப்ளாகில் ஜாலியாக பார்க்கலாம். பாய். நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து என்ன பண்ணோன்னா, பஸ்ஸில் போனால் ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோவில் ஏறிட்டோம். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து மெட்ரோவுக்கு போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 minutes தான் ஆகும். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ஈஸியாக வந்து மெஜிஸ்டிக் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ மெஜிஸ்டிக்கில் நாங்கள் போன டைமில் வந்து ஒரு மீடியமான கூட்டம் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 8:30க்கு அங்கே நாங்கள் எங்களுடைய பிளாட்ஃபார்மை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். எங்களுக்கு 9:15 தான் ட்ரெயின். ஷார்ப்பாக 9 o'clock வந்து ட்ரெயின் வந்துச்சு. ஸோ ஒரு 15 minutes ஆல்ட்டு. ஸோ ட்ரெயின் வந்ததுமே வந்து நாங்கள் வந்து நம்ம சீட்டை தேடி போகலான்னு சொல்லிட்டு தேடி கிளம்பிட்டோம். இந்த ட்ரெயின் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டுட்டிகோரியன் எக்ஸ்பிரஸ். மைசூர் டு டுட்டிகோரியன் போகும், அதாவது தூத்துக்குடி போகும். ஸோ நம்மளுடைய சீட்டை தேடி போயிட்டு நம்ம ஜாலியாக நம்ம சீட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டு ஸ்லீப்பர்ன்றதுனால ஒரு 1/2 hour பேசிவிட்டு அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் ஆல்ரெடி ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்லீப்பரில் தூங்குறது பயங்கர சூப்பராக இருக்கும். அப்புறம் ஏர்லி மார்னிங் விடிஞ்சிருச்சு ஒரு 6 o'clock. ஸோ நேச்சராக அந்த இயர்லி மார்னிங் அந்த சன்ரைஸ் ட்ரெயின் ட்ராவலில் பார்க்குறது செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம எழுந்து பார்த்தோன்னா ஒரு 10:30 ஆயிடுச்சு. அந்த கிளைமேட்டு ஆசமாக இருந்துச்சு. ஸோ ட்ரெயின்லேயே வந்து ப்ரெஷ் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டீயை போட்டு அந்த ஜேர்னியை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஸ்லீப்பர் அண்டு ஏர்லி மார்னிங் ட்ராவல்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்கும். எந்த லைனில் போனோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ரோடு சைட்லாம் போனோம். கொடைக்கானல், மதுரை அந்த லைனில் தான் போவோம். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா சேலம், கொடைக்கானல், மதுரை இந்த லைனில் தான் வந்து ட்ரெயின் போகும். அப்படியே எண்ட் ஆஃப் த பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு வந்து தூத்துக்குடி. ஸோ எப்பயுமே நம்மளுக்கு ட்ரெயினில் போகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்போர்ட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ, வீடியோ இந்த ஜேர்னியும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பயங்கர மாசாக இருந்தது. ஸோ முக்கியமாக நான் ரொம்ப ரசித்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரான கிளைமேட் தான். ஸோ நம்ம அப்படியே இந்த பெங்களூர் சிட்டியிலே இருந்து பில்டிங்கு, இந்த டிராஃபிக், இந்த மாதிரி நசன்னு எல்லாம் பார்த்துட்டு இந்த நேச்சராக பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்மளுக்கு எங்கே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மதுரை வந்துட்டோம். ஸோ அப்படியே மீனாட்சி அம்மனை எட்டி பார்க்கலாமான்னு நினச்சோம். பட் ஆனால் நம்ம வேறு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால அப்படியே ட்ராவலிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மதுரையை தாண்டி வந்து அந்த சைடு எல்லாமே வந்து இந்த விண்ட் எனர்ஜி, அதாவது காற்றுலேயே வந்து கரண்ட் எடுக்கிற முறை வந்து அந்த சைடில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ அதெல்லாம் ட்ரெயின் ட்ராவல் ஜாலியாக பார்த்துட்டு போனோம். கிட்டத்தட்ட டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 11 o'clock. நம்மளுடைய ட்ரெயின் டைமிங் வந்து 11:30 கொடுத்துருந்தான் மதுரை இது தூத்துக்குடி போகிறதுக்கு. ஸோ ட்ரெயின் வந்து ரொம்பவே ஸ்பீடாக போனதுனால நான் கெஸ் பண்ண ஒரு 11 o'clock 11:10க்கு வந்து தூத்துக்குடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சைட்லலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணால் மறக்காமல் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். நான் எங்கள் சிஸ்டர்ஸோடையெல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராவல் கண்டினியூ பண்ணோம். கை கல் விட்டா நம்ம டிரைவர் அண்ணா திட்டுவாங்கல்லடா, செல்ஃபி எடுத்துக்கிறியா இல்லை எனக்கு என்ன எடுத்துக்கிறியா என்னவா மாட்டியாடா சொல்லி ப்ளாக் ஒரு ஆய் சொல்லு. அப்படியே நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டே இருந்ததுனால தூத்துக்குடி வந்ததே தெரில. ஸோ நான் நினச்சதோட சீக்கிரமாக வந்துட்டான். ஸோ ஒரு 11:20க்கு வருவான்னு பார்த்தேன். 11 o'clock தூத்துக்குடி வந்துட்டான். ஹாய் கைஸ், ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணதுக்கு முக்கிய ரீசன் என்னென்னா நம்ம அடிக்கடி ட்ரிப்பு போகிறதுனால எங்கள் தங்கச்சிங்களெல்லாம் ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ நீ மட்டும் அடிக்கடிக்கு ட்ரிப்பு போயிடுறேன், பட் ஆனால் நம்மளை எங்கேயும் கூட்டின்னு போயிடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ட்ரிப்பு கூட்டிகிட்டு வந்தது. ஸோ இப்போ நம்ம பெங்களூர்லேருந்து டைரெக்டாக எந்த வழியாக வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒசூர், தருமபுரி, சேலம், அப்புறம் தூத்துக்குடி, மதுரை இந்த லைனில் வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி வந்து இறங்க போகிறோம். இங்கேருந்து நம்ம திருச்செந்தூர் முருகர் கோயிலை போய் பார்த்துட்டு நம்ம ரிட்டன் வந்து ஒரு 11:30க்கு ட்ரெயின் ஏறணும். ஸோ இதுதான் டாஸ்க்கு. ஸோ எங்கள் தங்கச்சிங்களெல்லாம் எல்லாருமே ரெடி.
ஒரு ஹாய் சொல்லுங்களா. ஸோ ஜம்முன்னு இங்கேருந்து நம்ம முருகரை பார்க்க. ஸோ 11 o'clock தூத்துக்குடியில் ஒரு மாசான என்ட்ரி. ஸோ இந்த ட்ரெயின் ட்ராவல் வந்து பயங்கர சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த ட்ரெயின் சூஸ் பண்ணுறது இருந்தால் மறக்காமல் சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த ட்ரெயின் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ். ஸோ பெங்களூரில் நைட்டு 9:15 எடுத்தால் இங்கே வந்து 11 மணிக்கு விட்டுருவான். ஸோ ஜம்முன்னு தூத்துக்குடியில் வந்து இறங்கிட்டோம். இப்போ தூத்துக்குடி வந்துட்டோம். தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ஸோ ஜம்முன்னு ஒரு செல்ஃபியை போட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். திருச்செந்தூரை பற்றி ஏதாச்சும்? தூத்துக்குடி ஜங்ஷன் இப்படி தாங்க இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ட்ரெயின் வந்ததுலேயே லாஸ்ட்டு ஸ்டாப்பு. ஸோ இறங்கினோடனே நான் பயங்கரமாக ஃபீல் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹாட் கிளைமேட்டு, சரியான சூடு. ஸோ ஒரு மாதிரி இருந்தது. ஸோ தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷனை பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ ஜங்ஷன்லேருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோவில் வந்து 100 ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து டவுன் பஸ்ஸில் போயிட்டோம். ஸ்பேர் 10 ரூபா தான். வழக்கம் போல் இதில் இருக்கிற அந்த பழைய காலத்து சாங் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 1/4 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம வந்து தூத்துக்குடி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து எல்லா இடத்துக்குமே பஸ் இருக்குது. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஆட்டோவில் வந்தீங்கன்னா 100 ரூபா கேட்பாங்க. ஸோ நீங்கள் லோக்கல் டவுன் பஸ்ஸில் வந்தீங்கன்னா ஒரு 10 ரூபா தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துடலாம். இதுதான் வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டோடைய என்ட்ரி. பேரறிஞர் அண்ணாவா ஏதோ எழுதியிருக்கு. ஸோ சரியாக படிக்கலை நாங்கள். ஸோ உடனே ரொம்ப பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டோம். ஸோ தூத்துக்குடியோடைய ஃபுட்டு வந்து டீசென்ட். ஸோ ரொம்ப டேஸ்டியும் இல்லை, ரொம்ப நல்லா இல்லைன்றதுக்கும் இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருக்குது, பரவாயில்லையான்னு சொல்லலாம். ஸோ அப்படியே தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்து கிட்டத்தட்ட மைசூர் மகாராஜா பேலஸ் மாதிரி ஜம்முன்னு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு புதுசாக கட்டியிருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்டை. ஸோ பயங்கர ஹை கிளாஸாக இருக்குது பஸ் ஸ்டாண்டே. ஸோ இங்கேருந்து எல்லா இடத்துலையும் பஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். இருந்தாலே நாங்கள் வந்து ஒரு சில ஆள் கேட்டுக்கிட்டோம். ஸோ திருச்செந்தூர் பஸ்ஸு இங்கேருந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் வந்து இங்கேருந்து பஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த பஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பிகாஸ் அது வந்து ரொம்பவே பெரிய பஸ் ஸ்டாண்டு. எங்கடா இருக்குன்னு தேடி கடைசியில் போனோம். ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த எல்லோ பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்டிங்கில் எழுதியிருக்கு பாருங்கள், அதுதான் வந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ அந்த பஸ்ஸு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு இதில் ஏறலாமா, பக்கமே வந்து திருச்செந்தூர் கோயில் வாசல்ன்ட்டு இன்னொரு டவுன் பஸ் வந்தது. ஸோ இந்த பஸ்ஸில் ஏறலாமான்னு யோசித்தோம். ஸோ அந்த பஸ்ஸுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறிட்டோம். ஸோ இங்கேருந்து திருச்செந்தூருக்கு எவ்வளோ ஸ்பேருன்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபா ஸ்பேரு. ஸோ நீங்கள் இந்த லைனில் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து உப்பு எடுக்கிறது வந்து பயங்கரமான ஃபேமஸ்ஸு. ஸோ இதெல்லாம் ஆன் தி வே ட்ராவலிங்கில் பார்க்கலாம். அப்புறம் நிறைய இடத்துல வந்து ஆறு ஓடும், பிரிட்ஜ் இருக்கும். ஸோ இந்த தூத்துக்குடி டு திருச்செந்தூர் ட்ராவலே செம்மையாக இருக்கும். நீங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்துடலாம். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தோட்டம். ஸோ இங்கேருந்து நிறைய கொள்முதல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ராவல் செம்மையாக இருந்தது. ஸோ வழக்கம் போல் ஆஸ் யூஷுவல் அந்த லோக்கல் அந்த ஊரில் என்னென்ன ஃபேமஸோ அந்த மாதிரி இந்த முருகரும் ஃபேமஸ்ஸு. ஸோ நம்ம இந்த முருகரை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். எல்லா லோக்கல் பஸ்ஸுலேயுமே முருகர் இருக்கும். ஸோ ஒரு வழியாக எங்கே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். ஸோ நாங்கள் பண்ண பெரிய தப்பு என்னென்னு சொல்கிறேன்னு பாருங்களேன். ஸோ இங்கே வந்துட்டு இங்கேருந்து கோயில் வாசலுக்கு ஒரு பஸ் ஏறணுமா. ஸோ அது இங்கே வந்துட்டு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஸோ உடனே கோயில் வாசல் பஸ் எங்கே போகணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுட்டு போயிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு இடத்துல வந்து சொன்னாங்க கோயில் வாசல்னு சொல்லிட்டு மைக் வச்சு கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பஸ்ஸு தான். நாம் என்ன பெரிய தப்பு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம் தூத்துக்குடியில் திருச்செந்தூர் கோயில் வாசல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த பஸ் ஏறி தான் டைரெக்டாக அங்கேயே கொண்டு போய் விட்டுருக்கோம். இந்த நடுவில் இன்பிட்வீனில் பஸ்ஸு மாறணுன்ற அவசியம் இல்லை. ஸோ தெரியாமல் வந்துட்டோம். நீங்கள் தூத்துக்குடி வந்தீங்கன்னா டைரெக்டாக கோயில் வாசல் பஸ்ஸு கிடச்சி அங்கேருந்து ஏறிடுங்க. பிகாஸ் நடுவில் வந்து பஸ் மாறணும்னு இல்லை. ஸோ நாங்கள் வந்து ஒரு பஸ் ஏறிட்டோம். 10 rupees தான் ஸ்பேர் அதுக்கு. ஸோ அங்கேருந்து குட்டி தெருவுலையெல்லாம் கூட்டிகிட்டு போகும். எங்கே கூட்டிகிட்டு போகும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயில் வாசல் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் நான் கெஸ் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், அந்த பீச் பக்கமே வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக வந்து திருச்செந்தூர் கோவில் வாசல் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பீச் பக்கமே தான் நம்மளுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு. ஸோ அது அப்படியே இந்த லைவ் வீடியோவை பாருங்களேன், நீங்கள் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் போகிறதுனால என்னால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கெஸ் பண்ணவே முடியல. பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். ஸோ முருகரை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைவ் ஆன் ட்ராக்கில் அப்படியே நீங்களும் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்களேன். செம்ம சூப்பராக இருக்கும். லெஃப்ட் சைடு யூ சி கடல் உள்ளே விட்றான் பாரு வண்டி. இப்போ லெஃப்ட்டில் திருப்போம். அங்கே இருக்கார் திருச்செந்தூர் முருகர். கடல் உள்ளே விட்றான் வண்டியா.
போடு போடு போட ஒரு விசில போடு. நல்ல ஒரு குழியில் போட வேண்டியது தான். நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லொக்கேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ திருச்செந்தூர் வந்திருக்கோம். ஸோ கடலுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம்.